ஹாய். லாஸ்ட் ஏப்ரல் 30th வந்துட்டு சென்னையில் இருக்கிற திருமுடிவாக்கம்ல தம்மசேது அப்படிங்கிற இடத்துல இருக்கிற விபசனா சென்டர்ல வந்து மெடிடேஷன் 10 days மெடிடேஷன் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ இந்த ஆடியோ வந்துட்டு என்னுடைய அனுபவங்கள் பற்றின ஆடியோவாக இருக்கும். ஸோ நான் என்னைக்கு அட்டன் பண்ணேன்னா இந்த ஏப்ரல் 30th இருந்து மே 11th வரைக்கும் கண்டக்ட் பண்ணேன். அந்த 10 days கோர்ஸ் தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த ஃபுல் 10 days வந்து பார்த்தீங்கன்னா மே 1st இருந்து மே 10th வரைக்கும் இருந்துச்சு. ஸோ டே 1ங்கிறது வந்து மே 1st இருந்து மே 10th வரைக்கும் டே 10th. ஆக்சுவலி இந்த டே ஜீரோங்கிறது அந்த ஏப்ரல் 30th ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்துட்டு அன்னைக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு மதியானம் ஒரு 3 o'clock குள்ளார வந்துட்டு 12 to 3 இந்த டைமிங்ஸ்ல வந்து ஆஃபீஸ் ரூம் வந்துட்டு நம்ம போயிடணும். ஸோ நம்ம இது ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா தம்மசேதுல ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அவங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்து மெயில் அண்ட் வாட்ஸ்அப் மூலியமா வந்து கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே அந்த ஸ்டே அப்போ நம்ம என்னென்ன கொண்டு வரணும், நம்ம சைட்ல என்னென்ன கொண்டு வரணுங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இமெயில் வந்து அனுப்புவாங்க. ஸோ நம்ம அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு ப்ளஸ் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்போம் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ. அந்த ஃபார்மும் வந்துட்டு நம்மளுக்கு PDF ஃபார்மேட்டில் அவங்க மெயில் அனுப்புவாங்க. ஸோ நம்ம அங்கே போகும்போது ஜாயினிங் டே அப்போ வந்து அதோட ஒரு பிரிண்ட் அவுட் வந்துட்டு எடுத்துட்டு முதல் நாள் வந்து அதாவது அந்த டே 0 வந்து அன்னைக்கு போயிடணும். ஸோ 3 o'clock பிஃபோர் அங்கே போயிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மள ஒருத்தராக கூப்பிட்டு லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸ்க்கு தனியாக வந்துட்டு அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ தனித்தனியாக கூப்பிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு முறை பார்த்துட்டு அவங்க வந்து நம்மளை வந்துட்டு கேட்பாங்க. ஸோ 10 days இருக்க முடியுமா, இருப்பீங்களா, நியூ ஸ்டூடெண்ட்னா வந்து கேட்பாங்க, கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னா லைக் அவங்களுக்கும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை அட்டன் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி எத்தனை விபசனால எத்தனை கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு சைன் பண்ண சொல்லுவாங்க. சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்குலாம் வந்து ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அந்த கார்டில் வந்து நம்மளுடைய டீடைல்ஸ், நம்மளுடைய நேம் இருக்கும். நம்மளுக்கு அந்த 10 days வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டீச்சர் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய நேம் இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்துட்டு உள்ள வந்து ரூம்ஸ் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் தனித்தனியாக வந்துட்டு ரூம் வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கார்டில் வந்து அந்த ரூம் நம்பரும் இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறமா நம்ம இந்த 3 o'clock முன்னாடி இந்த ப்ரொசீஜர் வந்து முடிஞ்சிடும். ஸோ இது கொடுத்துட்டு நம்ம அந்த கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டில் இருக்கிற நம்ம ரூமுக்கு போயிட்டு நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு நம்ம வந்துட்டு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4:30 மாதிரி வந்து நம்மளுடைய வேல்யூபிள்ஸ்லாம் நம்மகிட்ட ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து இங்கே உள்ள வந்துட்டு ஆஃபீஸ் ரூமில் லாக்கரில் வந்துட்டு கொடுத்து சேஃப்டியாக வச்சுக்கலாம். ஸோ லைக் பஸ் மொபைல் ஃபோன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருணும். புக்ஸ், மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நம்மளை அங்கே உள்ள என்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி எந்த விஷயம் நம்ம பண்ணக்கூடாது. புக் படிக்கிறதோ இல்லை எழுதுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து நம்ம ஏதாவது காஸ்ட்லியான ஜுவல்லரி ஏதாவது நம்ம போட்டுருந்தோம் இல்லை வச்சிருக்கோம், அது சேஃப்டியாக கொடுத்துருந்தோம்னா நம்ம வந்து லாக்கரில் ஆஃபீஸ் ரூமில் இருக்கிற லாக்கரில் வந்துட்டு 4:30 வந்துட்டு வந்து சரண்டர் பண்ணிடலாம். ஸோ இதோட இல்லாமல் நம்ம ஏதாவது இந்த சீக்ரெட் த்ரெட்ஸ் அந்த மாதிரி கையில் ஏதாவது கட்டியிருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது மாலை அந்த மாதிரிலாம் கையில் ஏதாவதுலாம் போட்டிருந்தா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சென்டர் பண்ண சொல்லிடுவாங்க. டிஜிட்டல் வாட்ச் போடக்கூடாது சொல்லுவாங்க. ஸ்மார்ட் வாட்ச் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாமே வந்து அங்கே 4:30 வந்து சரண்டர் பண்ணிய சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த கையில் கொடுத்த கார்டை வந்து நம்ம கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு பர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பர்ஸ் கூட நம்மளுடைய வேல்யூபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த பர்ஸில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நம்மளுடைய அந்த கார்டில் வந்து நோட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் விபாசனா முடியும் போது அந்த 10th day ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூபிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து மறுபடியும் அந்த கார்டை கொண்டு போயிட்டு கார்டில் இருக்கிற நம்பரை பார்த்து அதில் அந்த பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்ம கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய வேல்யூபிள்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது அடுத்த ப்ரொசீஜர். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5:30 டீ பிரேக் இருக்கும். அந்த 0th டேல வந்து 5:30 டீ பிரேக். ஸோ டீ பிரேக்கில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டைனிங் ஹால் இருக்கும். அங்கே மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக டைனிங் ஹால் இருக்கும். ஸோ அங்கே போனோம்னா அந்த 5:30 வந்து நம்மளுக்கு டீ, காஃபி, அதுக்கப்புறம் முதல் நாள் வந்து நம்மளுக்கு டிஃபன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 5:30 முடிச்சதுக்கப்புறமா இங்கே ஒரு அரௌண்ட் 6:30 மாதிரி 6:30 to 7 மாதிரி டைனிங் ஹால்லேயே வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு மினி ஹால் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு அந்த 10 days கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு 1 hour டாப் மாதிரி இருக்கும். ஸோ டீட்டெயிலாக கொடுப்பாங்க. 10 days நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 10 days வந்து நோபல் சைலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நோபல் சைலன்ஸ் நம்ம வந்து எந்த வகையான கம்யூனிகேஷனும் நம்ம கூட வந்திருக்கிற அந்த சக மாணவர்களோட எதுவுமே வச்சுக்கக்கூடாது, பேசக்கூடாது, இல்லை கஞ்சாடையில் பேசுறது, ஆக்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்துட்டு அங்கே உள்ளார வந்துட்டு யாருமே பேசக்கூடாது. ஸோ நம்ம வேறு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு சொல்லிடுவார். ஸோ அந்த மீட்டிங் வந்து மினி ஹால், டைனிங் ஹால் பக்கத்தில் இருக்கிற மினி ஹாலில் வந்து லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு வந்து காமனாக நடக்கும். ஸோ அது முடிச்ச உடனே அதோட எண்ணில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம உள்ளார இப்போ யாரையும் பேசக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமோ இல்லை ஏதாவது எமர்ஜென்சியோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தம்மா சர்வன்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ லேடிஸ் வந்துட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க, ஜென்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தி டீச்சர் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தம்ம சேவகர்கள்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய பேர், அவங்களுடைய ரூம் நம்பர்ஸையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சொல்லிடுவாங்க. ஸோ தட் நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை ஹெல்ப் வேணும், எமர்ஜென்சி, இல்லை மெடிசன்ஸ் வேணும், இல்லை என்ன வேணுமோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாமே தவிர மற்ற நம்ம கூட கோர்ஸ் எடுக்க வந்து அவங்களோடலாம் வந்துட்டு யாருக்கும் பேசக்கூடாது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிடுவாங்க, எல்லாருக்கும் அங்கே திருப்பி ஒரு சின்னதாக ஒரு சீட் கொடுப்பாங்க. பேப்பரில் வந்துட்டு ஒரு நம்மளுடைய நேம் போட்டு ஒரு நம்பர் போட்டிருக்கும். ஸோ சீட் நம்பர்னா அந்த பேப்பரில் போட்டிருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பேர் போட்டு சீட் நம்பர் போட்டு ஒரு சின்ன பேப்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேப்பரில் இருக்கிற சீட் நம்பர் என்னன்னா நம்ம வந்து டெய்லி மெடிடேஷன் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு பெரிய
ஹால் இருக்கும், தம்மா ஹால்னு சொல்லியிருக்கோம். அந்த லேடிஸ் சைடில் பார்த்தோம்னா தம்மா ஹால் 3 இருக்கும். ஸோ அந்த தம்மா ஹால், அந்த மெடிடேஷன் ஹால் கூட தான் நம்ம இந்த 10 டேஸும் வந்துட்டு மெடிடேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹால்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தரையில் சமணங்கால் போட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கான குஷன் இருக்கும், அப்புறம் குஷன் மேலே ஒரு சின்ன பில்லோ இருக்கும். ஸோ நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் போகிறப்போ அரௌண்ட் 60 to 65 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அத்தனை பேருக்கு வந்து அங்கே வந்து உள்ள வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க, அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கலாம் கூட அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்ப முடியல அந்த மாதிரினா வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த பேக் சப்போர்ட்டுக்காக சேர் மாதிரியான ஐட்டம்ஸ்லாமும் ஆன் ரெக்வஸ்ட் வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த சீட் கொடுத்தாங்கல்ல, அந்த சீட்டில் இருக்கிற நம்பர் வந்து இந்த ஹாலில் வந்துட்டு ஏற்கனவே வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ கீழே இருக்கிற குஷன் பக்கத்தில் வந்துட்டு ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய சீட் நம்பரில் இருக்கிற நம்பரும் அங்கே எங்கே மேட்ச் ஆகுதோ அதுதான் நம்மளுடைய இடம். ஸோ அந்த 10 டேஸும் அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த டே 0. ஸோ போயிட்டு நம்மளுடைய சீட்டில் எல்லாரும் உட்காந்ததுக்கப்புறமா எல்லாரும் செட்டில் ஆனதுக்கப்புறமா அந்த டே 0 அந்த போன அன்னைக்கே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு மெடிடேஷன் இருக்கும். ஸோ ஒரு 1 hour மாதிரி பிஃபோர் ஸ்லீப். ஸோ அந்த அரௌண்ட் 8 to 9 மாதிரி ஒரு மெடிடேஷன் இருக்கும். லைக் கொஞ்சம் இந்த கோயங்கா அவர் வந்துட்டு பாலி லாங்குவேஜில் அவர் சொன்ன சில லைக் சாண்டிங்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த 1 hour வந்துட்டு மெடிடேஷன் இருக்கும். ஸோ அதோட டே 0 வந்து ஃபினிஷ் ஆயிடுது. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு முதல்ல அந்த இது அதாவது சீட் நம்பர்ஸ் எல்லாம் இப்போ தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லைக் இதே நம்பர் தான் வந்து நம்ம டைனிங் ஹால்லையும் டே 0ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஈவினிங் வந்து சாப்பிட்ருப்போம் டைனிங் ஹாலில். ஸோ அது வந்து டே 1ல பார்த்தீங்கன்னா டே 1ல இருந்து நம்மளுக்கு இந்த கையில் ஒரு சீட் நம்பர் கொடுத்தாங்கல்ல, ஸோ அந்த சீட் நம்பர் டைனிங் ஹால்லையும் வந்து ஒவ்வொரு இடத்துல மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் தான் வந்துட்டு இப்போ சப்போஸ் எனக்கு வந்து சீட் நம்பர் 19 வந்தது. ஸோ தம்மா ஹாலில் பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் 19 எங்கேயோ அங்கே தான் நான் உட்காந்து மெடிடேட் பண்ணுவேன். டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஸோ சீட் நம்பர் 19 வந்து எனக்கு ஒரு இடத்துல வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 10 டேஸும் வந்துட்டு நான் வந்து அந்த இடத்துல மட்டும் தான் உட்காந்து சாப்பிடணும். ஸோ எனக்காக அங்கே ஒரு பிளேட்டு, ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் 2 கப்பு, ஸ்பூன் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஸோ அந்த நம்பர்ஸ்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டு ஸோ செல்ஃபாக நம்மளே வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு அந்த 10 டேஸ்க்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவ்வளோதான். ஸோ அந்த டே 0ல வந்துட்டு 8 to 9 வந்துட்டு அந்த மெடிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க ரெசிடென்ஷியல் குவார்டர்ஸ் போயிட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.